Hey all, welcome back to our channel. Need to English. நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் செஷன்ல கான்செப்ட்ஸ் பார்த்துருந்தோம். ஆல்கின்ஸ்ல ரெண்டு கான்செப்ட்ஸ் பார்த்துருந்தோம். அதோட கொஸ்டின்ஸ் வந்து அந்த செஷன் லாங்கா போனனால நெக்ஸ்ட் செஷன்ல சால்வ் பண்றேன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த கொஸ்டின்ஸ் வந்து we can see in this session. ஓகேவா? ஸோ 16 questions are there. We will be seeing detailing every question. So coming to the question number 1. சிஹெச் ட்ரிபிள் பாண்ட் சிஹெச் கொடுத்துருக்கோம். ஹைட்ரஜனால் பல்லேடியமா சார்பிள் கொடுத்துருந்தோம். நம்ம ஆல்ரெடி கொடுத்துருந்த அந்த ஒரு சிம்பிள் ஃபார்மேட்டை வந்து நான் இப்போ எழுதுறேன்ப்பா. ஓகேவா? சிம்பிள் ஃபார்மேட் என்ன? ஆல்கைன் பிளஸ் ஹைட்ரோஜன் பல்லேடியம் ஆர் கார்பன் வில் கிவ் யூ ஆல்கின். இதுல ப்ராடக்ட் நம்ம தான் எழுத போறோம். ஆனா ரியாக்டன்ஸ் ஒரு ஈவெண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அது நான் இப்ப எழுதுன இந்த சிம்பிள் ஃபார்மேட் கூட மேட்ச் ஆகுதான்னு பாருப்பா. is alkyne, your alkyne, it is matching hydrogen, hydrogen, palladium or charcoal, palladium or charcoal. அப்ப இது மேட்ச் ஆகணும்ல. இதை நம்ம எழுதின சிம்பிள் ஃபார்மேட் இந்த ஸ்டார்டிங் ஆஃப் லாஸ்ட் செஷன்ல எழுதிருந்தோம். போய் பாருங்க, புரியும். அதே தான் இது ரியாக்டன்ட் ரியாக்டன்ட் எல்லாமே மேட்ச் ஆகுதுப்பா. ஓகேவா? இப்போ ப்ராடக்ட்ல அப்ப ஆல்கின் கிடைக்கும். ஓகேவா? இந்த ஆல்கினை மாத்தணும்னா என்ன பண்ணுவீங்க? ட்ரிபிள் பாண்டை டபுள் பாண்டா மாத்தணும். கரெக்ட் தானே? ஸோ எழுதுங்க, அவ்வளவுதானே. ஸோ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச்னு போட்டா போதுமா? கார்பனோட வேலன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் டூ, அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ கம்மிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின், அதே மாதிரி சால்வ் பண்ணுங்க. சிஹெச் த்ரீ சி டபுள் பாண்ட் சிஹெச்னு போட்டா போதுமா? ஹைட்ரோஜன்ஸ் ஈக்குவலா ஆட் பண்ணணும். இந்த ஹைட்ரோஜன் ஆட் பண்றோம்ல, இதனா பிளஸ் ஹைட்ரோஜன் அதோட மீனிங். ஸோ ஹைட்ரோஜன் ஆட் பண்றோம். ஐதர் சைடு ஆஃப் ட்ரிபிள் பாண்ட்ல ஒவ்வொரு ஹைட்ரோஜன் ஆட் பண்ணி ஃபைனல் ப்ராடக்ட்டை கொண்டு வரோம்ப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஸ்டின் சால்வ் பண்ண மாதிரியே ரெண்டாவது லைக் தேர்ட் அண்ட் ஃபோர்த் கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். எப்படி எழுதுவோம்? சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் சிஹெச் த்ரீ 1 2 3 satisfying 4. ஓகே, ஸோ இதுதான் ஆக்சுவலா இதுதான். அதே மாதிரி ஃபோர்த் கொஸ்டினுக்கும் சிஹெச் த்ரீ சிஹெச் டபுள் பாண்ட் சிஹெச் சிஹெச் த்ரீ தான் ஆன்சர். ஓகேவா? ஆல்கின் தான், இதுதான் ஆல்கின். பட் நம்ம சொல்லியிருந்தோம் நான் டெர்மினல் ஆல்கைனுக்கு பல்லேடியம் ஆர் சார்கோல் போட்டா சிஸ் ஆல்கினும், என்இஆர் லிக்விட் அமோனியம் போட்டா டிரான்ஸ் ஆல்கினும் கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். இப்போ நான் டெர்மினல் ஆல்கைனை என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்றோம். அதாவது ட்ரிபிள் பாண்ட் வந்து லாஸ்ட் கார்பன் கூட அட்டாச் ஆகாம இருந்துச்சுனாலே நான் டெர்மினல் ஆல்கைன். ஃபர்ஸ்ட் அல்லனா லாஸ்ட், அதாவது டெர்மினல் சைட்ஸ்ல ட்ரிபிள் பாண்ட் இருக்கக்கூடாது. செகண்ட் லாஸ்ட் கார்பன்ல இருந்தாலும் சரி, செகண்ட் ஃபர்ஸ்ட் கார்பன், அதாவது செகண்ட் கார்பன்ல இருந்தாலும் சரி, செகண்ட் லாஸ்ட் கார்பன்ல இருந்தாலும் கூட பரவாயில்ல. ஆனா ஃபர்ஸ்ட் கார்பன்லயோ லாஸ்ட் கார்பன்லயோ ட்ரிபிள் பாண்ட் அட்டாச் ஆகாம இருந்துச்சுன்னா, இப்போ இங்க பாரு, லாஸ்ட் கார்பனுக்கும் ட்ரிபிள் பாண்ட் அட்டாச் இருக்கு, ஃபர்ஸ்ட் கார்பனுக்கு ட்ரிபிள் பாண்ட் அட்டாச் இருக்கு. இங்க பாரு, லாஸ்ட் கார்பனுக்கு ட்ரிபிள் பாண்ட் அட்டாச் இருக்கு, அது இருக்கக்கூடாது. அப்படின்னா அது நான் டெர்மினல் கிடையாது. ஆனா இங்க பாரு, லாஸ்ட் கார்பன் கூட அட்டாச் ஆகல, ஃபர்ஸ்ட் கார்பன் கூட அட்டாச் ஆகல, ஃபர்ஸ்ட் கார்பன் கூட அட்டாச் ஆகல, லாஸ்ட் கார்பன் கூட அட்டாச் ஆகல, செகண்ட் லாஸ்ட் கார்பன் கூட செகண்ட் கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கு. சேம். ஸோ இது பேரு நான் டெர்மினல் ஆல்கைன். அப்ப அந்த நான் டெர்மினல் ஆல்கைன் கொடுத்து பல்லடியம் ஆர் சார்கோல் கொடுத்தா சிஸ் ஆல்கினும், நான் டெர்மினல் ஆல்கைனும் கொடுத்து என்இஆர் லிக்விட் அமோனியா கொடுத்தா டிரான்ஸ் ஆல்கினும் பார்த்திருந்தோம். ஸோ ஆல்கின் சிம்பிளா எழுதிட்டோம். இது தப்பு கிடையாது, இது கரெக்ட் தான். சிஸ் டிரான்ஸை ரெப்ரசென்ட் பண்ணணும்னா அது ஸ்பெஷலா ரெப்ரசென்ட் பண்ணணும். அது எப்படின்னு பார்த்துடலாம். கரெக்ட் தான், ஆப்வியஸ்லி ஸ்பெஷலா ரெப்ரசென்ட் பண்ணி ஆகணும் சிஸ் அண்ட் டிரான்ஸ். ஏன்னா சிஸ் அண்ட் டிரான்ஸ் ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி ஸ்பெஷலா கேட்டா யூ ஷுட் பி ஏபிள் டு ரைட். அப்போ உனக்கு திணறக்கூடாது, அது உனக்கு தெரியாம இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி நான் டெர்மினல் ஃபர்ஸ்ட் செக் பண்ணு. நான் டெர்மினல் பல்லடியம் சார்கோல், நான் டெர்மினல் என்ன லிக்விட் அமோனியா. ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் யூ ஹவ் டு ரைட். அப்போ சிஸ்டம் டிரான்ஸ் தான். ஸோ சிஸ்டம் டிரான்ஸ்னா என்னன்னு ரஃபாவே சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி. ஓகேவா? இது சிஸ் தான் எழுதணும். பல்லடியம் ஆர் சார்கோல் கூட நான் டெர்மினல், சிஸ்னா சிமிலர் குரூப்ஸ் சேம் சைட் ஆஃப் டபுள் பாண்ட் கார்பன். அதே இது இங்க டிரான்ஸ் என்னது? சிமிலர் குரூப்ஸ் ஆப்போசிட் சைட் ஆஃப் டபுள் பாண்ட் கார்பன். அப்போ சிஹெச் த்ரீ சிமிலர் குரூப், ரெண்டு சிஹெச்3 சிமிலர் குரூப்ஸ் ஆப்போசிட் சைடு, ஹைட்ரோஜன் சிமிலர் குரூப் ஆப்போசிட் சைடு. இங்க பாரு, ஹைட்ரோஜன் ஆப்போசிட் ஆகும், மித்தைலும் ஆப்போசிட் ஆகும் இருக்கு. ஆனா இங்க பாரு, மித்தைலும் சேம் சைடு. இது டபுள் பாண்ட் கார்பனோட பிளேன்னா அபவ் த பிளேன், சிஹெச்3 இருக்கு. இது டபுள் பாண்ட் கார்பன் பிளேன்னா பிலோ த பிளேன் ஹைட்ரோஜன் இருக்கு. ஸோ சேம் பிளேன்ஸ்ல சேம் சிமிலர் குரூப்ஸ் இருக்கு. ஆனா இங்க இது வந்து எப்படி எடுத்துட்டோம்னா,
இது மேலேயும் இது கீழேயும் இருக்கு ஆப்போசிட். இது எடுத்துட்டோம்னா இது மேலேயும் இது கீழேயும் இருக்கு ஆப்போசிட். ஸோ ஆப்போசிட் சைட் இருந்துச்சுன்னா அது டிரான்ஸ்ஃபர், அது சிஸ்டம். ஸோ இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா? இது உங்களுக்கு இது தெரிய வேண்டிய அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ டாபிக் 1ல இந்த 4 கொஸ்டின்ஸ் தான் இது தெரிஞ்சா போதும். ஸோ டாபிக் 2 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருந்தோம். சைட் ஸ்டெப் அண்ட் ஆஃப் எழுதுறது. கொஸ்டின் இப்படிதான் இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் வந்து எம்சிக்யூஸ் தானே நம்மளுக்கு நீட்ல கேட்பாங்க. ஸோ எம்சிக்யூஸ் கேட்கும்போது எப்படி கேட்பாங்கன்னா, ஐடென்டிஃபை த major product of the following reaction கொடுத்துட்டு இந்த கொஸ்டின் அப்படி கொடுத்துட்டு 4 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த கொஸ்டின்ல 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்க முடியலனாலும் அதாவது இந்த இந்த ஃபார்மெட்ல கேட்பாங்கன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 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 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா ஹைட்ரோஜனையும் குளோரினையும் ரிமூவ் பண்ணணும். குளோரினை ரிமூவ் பண்ணணும், உனக்கு ஒரு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகணும். டீஹைட்ரோ ஹாலஜனேஷன் ரியாக்ஷன் சொல்லிடணும். ஸோ இப்படி எழுதலாம். நம்ம எல்லா பாசிபிள் ப்ராடக்ட்ஸும் எழுதிட்டு எது மேஜர்னு ரெப்ரசென்ட் பண்ணுவோம். புரியுதா? மேஜர் மட்டும் எழுத வேணும்னு இல்லை. ஏன்னா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக நான் ரெண்டு ஆக்சுவலா கொஸ்டின் வந்து மேஜர் எழுதணும் தான். புரியுதா? ஆனா நான் உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்காக எல்லா டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸும் எழுதி அதுல இது மேஜர் இது மைனர்னும் எழுதிடுறேன் அது கீழேயே. புரியுதா? ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ இது ஒரு பாசிபிலிட்டி, இது ஒரு பாசிபிலிட்டி. ஆனால் இந்த ரெண்டுத்துக்கும் ஐயூபேக் நேமிங்கும் டிஃபரன்ஸ் இருக்குமான்னு கேட்டா கிடையாது. அதனால ஒண்ணு மட்டும் எழுதினா போதும். இதுதான் ப்ராடக்ட். ஒரே ப்ராடக்ட் தான் பாசிபிள். அதுதான் மேஜர் ப்ராடக்ட் ஆப்வியஸ்லி. எங்க பார்த்தோன்னா இந்த ஹைட்ரஜன் இந்த குழு ரிமூவ் பண்ண ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டி. ஓகேவா? செகண்ட் பாசிபிலிட்டி இந்த ஹைட்ரஜனை இந்த குளோரினை ரிமூவ் பண்ண. அப்ப இது வரும். இப்போ என்னென்ன பாசிபிள் ப்ராடக்ட்ஸோ ஃபர்ஸ்ட் எழுதிடு. நீ வந்து ஹைட்ரோஜன் நம்பரை கவுண்ட் பண்ணி எல்லாம் எழுதுறதுக்கு டைம் எடுக்கும். ஆனா நான் ஈஸி வே சொல்றேன், ஈஸி ட்ரிக் சொல்றேன்ப்பா. ஃபர்ஸ்ட் ஹைட்ரோஜனையும் ஹாலோஜனையும் ரிமூவ் பண்ணணும்னு தெரியும் இந்த ரியாக்ஷன்ல. அதுவும் அட்ஜசன்ட் கார்பன்ஸ்ல இருந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு தெரியும். ஓகேவா? ஆனா அப்போ அது அட்ஜசன்ட் கார்பன்ஸ் ரிமூவ் பண்ணணும். ரெண்டு பாசிபிள் வேஸ் ஆஃப் ரைட்டிங் வரும்னு தெரியும். புரியுதா? இங்கேயும் பார்த்தோன்னா இந்த ஹைட்ரஜன் இந்த குளோரின் ரிமூவ் பண்ணி ஒன்று, இந்த ஹைட்ரஜன் இந்த குளோரின் ரிமூவ் பண்ணி ஒன்று எழுதணும். ஆனா ரெண்டுமே சேமா இருந்தாலும் ஒன்று அழிச்சிடும், ஒன்று ரிமூவ் பண்ணிடு. ஏன்னா நீ வந்து எல்லாமே எழுதி பண்ண போறது இல்லை, ஓஎம்ஆர்ல ஷேட் தான் பண்ண போற. புரியுதா? ஸோ ரஃப் இதெல்லாம் பண்ணிக்கோ. ரெண்டு பாசிபிள் ப்ராடக்ட்ஸ் எழுதி இப்போதைக்கு நான் வந்து உங்களோட வந்து பிகினிங் ஆஃப் யூ டு அட்டன் தீஸ் கொஸ்டின்ஸ். அதுக்காக நான் வந்து ஈஸி, அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். நீ நிறைய கொஸ்டின் சால்வ் பண்ணி ப்ராக்டிஸ்ல எடுத்ததுக்கு அப்புறம் ஒன்னாலே ஈஸியாவே கணிச்சு அந்த ஒரு ப்ராடக்ட்டை மட்டும் ஒன்னால டைரக்டாவே எழுதுறதுக்கு யூ வில் பி கெட்டிங் ரெடி ஃபார் தட் ஆல்சோ. ஓகேவா? ஸோ அப்போ இதெல்லாம் ப்ராக்டிசிங்னால இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே ஃபாலோ பண்றது நல்லது. ஸோ ரெண்டு ப்ராடக்ட்ஸ் எழுதிக்கும். அதாவது இந்த ரெண்டு எழுதிக்கும். அதுக்கப்புறம் நீ மேஜர் மைனர் எழுது. இந்த மேஜர் மைனர் எப்படி எழுதுறது? இங்க ஆல்கஹாலிக் KOH பேஸ். ஆல்கஹாலிக் KOH பேஸா இருந்துச்சுன்னா சைட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மேஜர் ப்ராடக்ட்னு தெரியும். ஓகேவா? தெரியலன்னா டேப்லர் காலம் லாஸ்ட் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம், போய் பாருங்கப்பா. ஓகேவா? ஸோ அப்போ சைட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட் மேஜர் ப்ராடக்ட் இஸ் ஆல்கஹாலிக் KOH is the base. given alcoholic KOH is the base. அப்போ சைட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ல ஆல்பா ஹைட்ரோஜன் அதிகம். ரெண்டு ஃபேக்டர்ஸ் வச்சு சொல்லலாம். ஒன்று லெஸ் ஹைட்ரோஜன் ஹேவிங் கார்பன்ல இருந்து ஹைட்ரோஜன் ரிமூவ் பண்ணா அது சைட்ஸ் ஆஃப். இல்லைன்னா அதுவும் ஒன்று, அது ஒரு ஃபேக்டர் ஆஃப் எஃபெக்ட், அது ஒரு எஃபெக்ட் பண்ணி இன்னொரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். தேர்ட் பாயிண்ட் கனெக்ட் பண்ணியிருந்தோம். மோர் சப்ஸ்டிட்யூட்டட் ஆல்கீன் இஸ் மேஜர் ப்ராடக்ட். மோர் சப்ஸ்டிட்யூட்டட் ஆல்கீன் மேஜர் ப்ராடக்ட்னா ஆல்பா ஹைட்ரோஜன் அதிகமா இருக்கிற ஆல்கீன் மேஜர் ப்ராடக்ட். இந்த ரெண்டுத்துலையும் பார்த்தோன்னா எதுல ஆல்பா ஹைட்ரோஜன் அதிகமா இருக்கும் கவுண்ட் பண்ணி பாரு. இதுதான் மேஜர், இதுதான் மைனர். ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். டபுள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பன், இது 3 6 ஆல்பா ஹைட்ரோஜன். இங்க டபுள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பன், இங்க ஒரு ஆல்பா ஹைட்ரோஜன் தான் இருக்கு. ஸோ அப்போ இதுதான் மேஜர் ப்ராடக்ட். கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு, இங்க ஒரு குளோரின் இருக்கு. அது ஒண்ணுதான் பாசிபிள். ஆனா இங்கேயும் ஹைட்ரஜன் இருக்கும். ஆனா இந்த ஹைட்ரஜன் குளோரின் ரிமூவ் பண்ண முடியுமா? ரிமூவ் பண்ண முடியாது. ஏன்னா அட்ஜசன்ட் கார்பன்ஸ்ல தான் ஹைட்ரஜன் குளோரின் இருக்கணும். அப்படிதான் உன்னால ரிமூவ் பண்ண முடியும்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்ட் தானே? ஸோ ஆனா இங்க வந்து அட்ஜசன்ட் கார்பன்ஸ்ல ஹைட்ரஜனோ குளோரினோ இல்ல. ஹைட்ரஜன் குளோரின் இருக்கு, ஆனா ஒரு செட் தான் இருக்கு. ஆனா இங்கெல்லாம் பார்த்தோன்னா 2 செட் இருக்கும். இங்கேயும் பார்த்தோன்னா 2 செட் இருக்கும். புரியுதா? ஆனா இங்க ஒரு செட் தான் இருக்கு. ஸோ ஒரு பாசிபிள் ப்ராடக்ட் தான். கரெக்ட். அதே மாதிரி இங்க பார்த்தோன்னா இது இங்க இந்த கார்பனுக்கு ஹைட்ரஜன் இருக்குமா? 1 2 3 4 ஹைட்ரஜன் கிடையாது.
இந்த கார்பனுக்கு ஹாலோஜன் கிடைச்சிருக்கு இந்த ஹைட்ரஜன். ஓகேவா? அதே மாதிரி இந்த ஹைட்ரஜனையும் இந்த ஹாலஜன், அதே மாதிரி இந்த ஹைட்ரஜன் இந்த ஹாலஜன் எந்த ரிமூவ் பண்ணி எழுதுனாலும் 3 செட் வருது. இதுக்கலாம் இது ஒரு செட்டு, இது ஒரு செட்டு. ஓகே, 2 செட்டு தான். ஓகே, இந்த ஹைட்ரஜன் ஹாலஜன் அட்ஜஸ்ட் கார்பன் ஒரே கார்பன் தானே. வெயிட் பண்ணப்பா, வெயிட் பண்ணு. சரி, இந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா ஓகேவா, இந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சுன்னா கொஸ்டினை திருப்பி எழுதுறேன். இதான கொஸ்டின். இந்த மாதிரி ஏதாவது கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா என்ன பண்ணு, இந்த மாதிரி எழுது. கார்பன், இங்க கார்பன், இங்க கார்பன், இங்க குளோரின், இங்க கார்பன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கார்பனுக்கு 4 பாண்ட் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ அதுக்கு ஹைட்ரஜன் கிடையாது. ஆனா இதுக்கு 3 ஹைட்ரஜன் உண்டு, இதுக்கு 3 ஹைட்ரஜன் உண்டு, இதுக்கு 3 ஹைட்ரஜன் உண்டு. இப்போ குளோரின் அட்டாச்டு கார்பன். இப்போ ஏதாவது உனக்கு கன்ஃபியூஷன் வந்துச்சுன்னா நான் டீச் பண்ண பிரின்சிபல் அப்ளை பண்ணேன். என்னது? குளோரின் அட்டாச்டு கார்பன் ஆல்பா, இது பீட்டா. இது ஆல்பானா, இது பீட்டா. இது ஆல்பானா, இது பீட்டா. இப்போ உனக்கு புரிய வருமா? எனக்கு நல்ல கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது. ஆனா இந்த கொஸ்டின் கன்ஃபியூஸ் ஆச்சுங்கிறதுக்காக நான் இதை விட்டுட்டு போறது கிடையாது. நான் கான்செப்ட் அப்ளை பண்றேன். கான்செப்ட் என்ன டீச் பண்ணேன் அதுதான் நான் அப்ளை பண்ண போறேன். என்ன உங்களுக்கு டீச் பண்ணணும் அதே தான் அப்ளை பண்ணிருக்கிறேன். குளோரின் நான் இப்படி எழுதும் போது எனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சு. இப்படி எழுதுறேன். புரியுதா? பேசிக்கா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்படி எழுதுறேன். இப்படி எழுதுனதுக்கு அப்புறம் எனக்கு குளோரின் அட்டாச்டு கார்பன் ஆல்பா கார்பன் தெரிஞ்சு டீச் பண்ணியிருந்தேன். அதுதான் இங்க எழுதியிருக்கேன். புரியுதா? ஆல்பா கார்பன். ஓகே, ஆல்பா கார்பனுக்கு அட்ஜஸ்டன்ட் உள்ள கார்பன் எல்லாம் பீட்டா கார்பன் தான். இது எல்லாமே அட்ஜஸ்டன்ட், அதனால பீட்டா. இப்போ இங்க ஒரு கார்பன் இருந்துச்சுன்னா அது பேரு காமா. புரியுதா? ஸோ அப்போ ஆல்பா பீட்டா ஆன்டி எலிமினேஷன் தான் இது. பீட்டா கார்பன்ல இருந்து ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணணும். அப்போ 3 செட் இருக்கா? இப்போ திருப்பி என்னால கிளியரா சொல்ல முடியும் 3 செட் இருக்கு. ஓகேவா? ஆனா 3 செட்டுக்குமே இது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருச்சு. இதை எரேஸ் பண்ண போறேன்பா. அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். எரேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? இப்போ நான் எழுதணும்னா எழுத போறேன். இப்போ மூணு செட்டுக்குமே எனக்கு ஒரே ப்ராடக்ட் தான் கிடைக்கும். இதுதான் எனக்கு அந்த ப்ராடக்டா கிடைக்கும். புரியுதா? 3 செட்டுக்குமே சேம் ப்ராடக்ட். ஐயூபேக் நேமிங் சேமா தான் இருக்கும். ஓகே, இப்போ கமிங் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். செக் பண்ணி பாரு. ஐயூபேக் நேமிங் சேமா தான் இருக்கும். 3த்துக்குமே ஒரே ப்ராடக்ட் தான். அதாவது ஐயூபேக் நேமிங் எல்லாம் டிஃபரன்ஸ் வராது. 3த்துமே நீ தனியாக எழுதினாலும் ஐயூபேக் நேம் எல்லாம் ஒன்று தான். ஸோ 1 எழுதுனா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆல்காலிக் ஏஓஹெச்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்க கொஸ்டின்ஸ்ல நம்மளுக்கு ரியேஜென்ட்டா கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின்லேயே அதான். ஸோ எனக்கு இங்க ஒரு குளோரின் இருக்கு, இங்க ஹைட்ரஜன் இருக்கும், ஒரு ஹைட்ரஜன். இங்க ஒரு குளோரின் இருக்குன்னா இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். 2 பாசிபிள் வே. நான் ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் எழுதணும்னு சொல்லியிருக்கேன் உங்கள்கிட்ட. கரெக்ட் தானே? ஸோ இது ஒன்றும், இது ஒண்ணு. இப்போ மேஜர் எதுனா இதுதான் மேஜர். ஏன் மேஜர்னு சொல்லலாம். டபுள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பன் 3, இங்க டபுள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பன் 2, 3 + 2 5 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ். ஸோ ஆல்பா ஹைட்ரஜன் அதிகமாக இருந்துச்சுன்னா ஸ்டேட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட், மேஜர் ப்ராடக்ட், ஸ்டேட்ஸ் ஆஃப் ப்ராடக்ட். இங்க டபுள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பன் 2, டபுள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பன் 1, 3 ஆல்பா ஹைட்ரஜன் தான். ஸோ இது மைனர். ஓகே, கமிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கு ஒரு ப்ராடக்ட் தான்ப்பா பாசிபிள். சும்மா ரிமூவ் பண்ணு. இந்த சைடு ரிமூவ் பண்ணலாம். 2 ப்ராடக்ட் எழுதலாம். ஆனா 2க்கு ஐயூபேக் நேமிங் ஒன்னா இருக்கறனால ஏதாவது ஒன்று ரெப்ரசென்ட் பண்ணா போதும். புரியுதா? இது பாருப்பா, இந்த குளோரினையும் இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்றேன். அது மாதிரி இந்த குளோரின் இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்றேன். எனக்கு இதுதான் மேஜர். ஏன் இது மேஜர்னா ரெசோனன்ஸ் இருக்கு. ஜிஓசில படிச்சிருப்பீங்க இல்லையா? டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் டபுள் பாண்ட் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். கான்ஜுகேட்டட் சிஸ்டம் இஸ் மோர் ஸ்டேபிள் தான் நான் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். ஸோ இது மேஜர், இது மைனர். அப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்படி பேஸ் பண்ணு. இங்கேயே ஆல்காலிக் யோசிச்சுன்னா எல்லாத்துலயுமே கொடுத்துட்டு வரோம். இப்போ இங்க குளோரின், இது ஒரு குளோரின், இது ஒரு ஹைட்ரஜன். இங்க ஒரு குளோரின், இங்க ஒரு ஹைட்ரஜன் இருக்கு. கரெக்டா? அப்போ 2 பாசிபிள் ப்ராடக்ட் இருக்குன்னு அர்த்தம். 2 வகையா நீ எழுத முடியும். 2 பாசிபிள் ப்ராடக்ட் இருக்கு. அந்த 2க்கு ஐயூபேக் நேமிங் ஒண்ணா இருந்துச்சுன்னா விட்டுரு. 1 மட்டும் எழுதினா போதும். இதுவும் இப்போ இதுல இது மேஜர்னு பார்த்தோம்னா ஆல்பா எடுத்து கவுண்ட் பண்ணு. இதுதான் மேஜர்னு வரும். இது மைனர். ஏன்னா டபுள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பன், இங்க டபுள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பன்,
வெயிட் பாரு ஆல்பா ஹைட்ரஜன் கவுண்ட் பண்ணி எழுது. டபுள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பன் இங்க 3 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் வருது. இங்க டபுள் பாண்ட் கார்பன் நெக்ஸ்ட் கார்பன் ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் தான் வருது. அதனால இதுதான் மேஜர். இதுதான்ப்பா மேஜரு. இது மைனர், இது மைனர் ஏன்னா ஒரு ஆல்பா ஹைட்ரஜன் தான். இது மேஜர். ஓகேவா? ஏன்னா இங்க 3 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ், ஒரு ஆல்பா ஹைட்ரோஜன் இந்த 3 ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் கவுண்ட் பண்ணி பாரு தெரியும். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின். இதுல வந்து உன்னால ஒரு குளோரின் ஒரு ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ண முடியும். ஒரு செட்டு தான். ஒரு செட்டுனா இதுதான் பாசிபிள் ப்ராடக்ட். இங்க இந்த குளோரின் இந்த ஹைட்ரஜன், இந்த குளோரின் இந்த ஹைட்ரஜன், ஸோ 2 செட்டு, அப்போ 2 பாசிபிள் ப்ராடக்ட்ஸ். இந்த குளோரின் இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி இங்க எழுதியிருக்கேன். இந்த குளோரின் இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணி இங்க எழுதியிருக்கேன். இப்போ இதுல எது மேஜர்னா கான்ஜுகேட்டட் பாரு. டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், கான்ஜுகேட்டட் சிஸ்டம். இங்க டபுள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், சிங்கிள் பாண்ட், டபுள் பாண்ட், அது நான் கான்ஜுகேட்டட் சிஸ்டம். இப்போ கான்ஜுகேட்டட் சிஸ்டம் ரொம்ப ஸ்டேபிள்னால இது மேஜர். இதுதான் மேஜர், இது மைனர் ப்ராடக்ட். நம்மளுக்கு கேட்டது இது ஒண்ணுதான். ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாரு. இந்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டின் பார்த்தோன்னா இப்போ இதுல வந்து நான் ரிமூவ் பண்ணி எழுதுறேன். ஓகேவா? இந்த குளோரினும் இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணலாம், இந்த குளோரினும் இந்த ஹைட்ரஜன் ரிமூவ் பண்ணலாம். 2 பாசிபிள் வேஸ் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் நான் 2 பாசிபிள் வேஸ் தான் எனக்கு எழுத சொல்லியிருக்கேன் எல்லா கொஸ்டின்ஸ்லயும். இதானா? இப்போ எனக்கு ஆல்பா ஹைட்ரஜனை பார்க்கும் பொழுது கவுண்ட் பண்ணி ஆல்பா ஹைட்ரஜன் அதிகமா உள்ளது இது வந்து இது. ஸோ இது மேஜர், இது மைனர். அப்படியா? பேஸை பாரு. பேஸ் என்னது? நான் இதுக்குதான் நிறைய கொஸ்டின்ஸ் ஆல்காலிக் யோசிச்சு கொடுத்து சடனா பேஸை மாத்தினேன். பேஸை மாற்றும் பொழுது நீ இப்படி ப்ராக்டிஸ் ஆனால யூ யூஸ் டு டூ ஆல்காலிக் யோச் அண்ட் சைட்ஸ் ஆஃப் மேஜர் ப்ராடக்ட் கொடுக்கறதுனால நீ இங்க இதுதான் நீ மேஜர் ப்ராடக்டா, இதுதான் மேஜர் ப்ராடக்டா கொடுத்துருப்ப. ஆனா இது ஆக்சுவலா மைனர் ப்ராடக்ட். ஓகேவா? இது என்னது? மேஜர் ப்ராடக்ட். ஏன்னா இது பேஸ பாரு. இது ஹாஃப்மேன் எலிமினேஷன். ஹாஃப்மேன் எலிமினேஷன்ல லெஸ் ஆல்பா ஹைட்ரஜன் ஹேவிங் தான் மேஜர், மோர் ஆல்பா ஹைட்ரஜன் மைனர். அப்படி பார்க்கும் பொழுது இது மேஜர், இது மைனர். ஓகேவாப்பா? அண்டர்ஸ்டுடா? இங்க எரேஸ் பண்ணிக்கிறேன் இந்த கொஸ்டின் ஆன்சர் எழுதணும்னால. ஓகேவா? ஸோ அது புரிஞ்சுக்கோ. இங்க நான் ரெண்டுமே அதான் ரெண்டுமே கொடுத்துருக்குறது அதுக்கு தான், அதுக்குதான்ப்பா. ஸோ ரெண்டுமே கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்னென்ன பாசிபிளோ அதை எழுது. இதுவும் இதுவும் அதே மாதிரி அதே தானே இங்கேயும் அதே தான். 2 பாசிபிள். ஆனா மேஜர் மைனர் தான் டிஃபரன்ஸ். ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ஸோ 2 எழுதியாச்சு. இப்போ எதுக்கு எது மேஜர், எதுக்கு எது மைனர், அதுதான் அங்க காம்படிஷன். வாங்க. ஸோ ஆல்பா ஹைட்ரஜன் எதுக்கு அதிகமா இருக்கும்? இதுக்கு தான் அதிகமா இருக்கும். ஸோ ஆல்காலிக் எவ்வளோ சூஸ் பண்ணா இது மேஜர், இது மைனர். அதே ஆல்பா ஹைட்ரஜன் எதுக்கு கம்மியா இருக்கு? சைட்ஸ் ஆஃப்ல எது மைனரோ அதுக்கு கம்மியா இருக்கு. ஆனா அது ஹாஃப் மைன்ல மேஜரா இருக்கும். ஸோ இது மேஜர், இது மைனர் பேஸ்ட் ஆன் ஆல்பா ஹைட்ரஜன். ஃபர்ஸ்ட் எல்லா பாசிபிள் இதுக்கு 2 ஸ்டெப் தான்ப்பா. இந்த 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 கொஸ்டின் சால்வ் பண்ணதுக்கு 2 ஸ்டெப் தான். ஸ்டெப்ஸ் ஆஃப் சால்விங் திஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸ்டெப்ஸ் ஆஃப் சால்விங். ஸ்டெப் 1 ரைட் all possible products, mostly 2, மோஸ்ட்லி இந்த 2 தான். 2 செட் வரும், இல்ல ஒரு செட் தான் இருக்கும். சில இதுல 3 செட் இருக்கும். ஆனா ஐபேக் நேமிங் ஒன்னா இருக்கும். ஸோ ரைட் ஆல் பாசிபிள் ப்ராடக்ட்ஸ். ஸ்டெப் 2 ஆஃப் சால்விங் திஸ் கொஸ்டின் என்னன்னா அசைன் மேஜர் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன்ஸ். அதாவது இப்போ சைட்ஸ் ஆஃப் வந்துச்சுன்னா அதிக நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கிறது மேஜரா இருக்கும். ஆஃப் பண்ணா கம்மி நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன்ஸ் இருக்கிறது மேஜரா இருக்கும். ஸோ அசைன் மேஜர் பேஸ்ட் ஆன் நம்பர் ஆஃப் ஆல்பா ஹைட்ரஜன்ஸ். ஆட்டோமேட்டிக்கலி the opposite will be minor. அவ்வளவுதான். சிம்பிள் ஸ்டெப். 2 ஸ்டெப். இந்த 2 ஸ்டெப்பை புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுட்டு கொஸ்டின்ஸை இப்படி சால்வ் பண்ணு. இந்த 2 ஸ்டெப் வைஸ் மேனரா சால்வ் பண்ணி பாரு. கண்டிப்பா புரியும். நீ மோர் சப்ஸ்டிடியூட்டட் லெஸ் சப்ஸ்டிடியூட்டட் மீனிங் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். இட் இஸ் ஆல் பேஸ்ட் ஆன் ஆல்பா ஹைட்ரஜனோட கவுண்ட் தான்.
புரியுதா? அந்த செகண்ட் பாயிண்ட் ஜஸ்ட் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணி, ஆனா அது நீ அப்ளை பண்ணாம இந்த தேர்ட் பாயிண்ட் அப்ளை பண்ணாலும் போதும். அதான் ஈஸியா இருக்கும். ஓகே, ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 ப்ராடக்ட்ஸ் எழுதிடுறேன், உனக்கு ப்ராடக்ட்ஸ் எழுத தெரிஞ்சிருச்சுப்போம், 2 ப்ராடக்ட்ஸ் எழுதிடுறேன், அதை முடிஞ்சு அப்பவே மேக்ஸிமம் பார்ட் ஆஃப் த கொஸ்டின்ஸ் ஓவர், பார்ட் ஆஃப் ஆன்சரிங் இஸ் ஓவர். இப்போ நீ மேஜர் மைனர் மட்டும் தான் அசைன் பண்ண போற. ஸோ மேஜர் மைனர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீ எப்போ அசைன் பண்ண போற அப்படின்னா based on number of alpha hydrogens. இது அதிகமா இருக்கோ அது based on the reaction, based on the given base, அதை பொறுத்து மாறும். So that's all about question solving on this topic. So thank you for watching. Do subscribe our channel, do comment your doubts, do like this video, do share to your friends at the maximum, and again thank you for watching pa. Thank you all.